ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல். இன்றைக்கி வந்து நம்ம உளுந்தங்களி செய்ய போகிறோம். இந்த உளுந்தங்களி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இடுப்பு வலி, குறுக்கு வலின்னு சொல்லுவாங்க, கை கால் வலி, இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த உளுந்து அடிக்கடி சேர்க்கும்போது நமக்கு நல்லா பலன் கொடுக்கும் உடம்புக்கு. பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது கூட. நம்ம இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் போட்டு செய்யும்போது நமக்கு இன்னும் அது பலன் கொடுக்கும். அதனால் இந்த களி எப்படி செய்கிறதுன்னு இப்போது பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போது இந்த உளுந்தங்களி செய்கிறதுக்கு நம்ம உளுந்தும் வெந்தயமும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். 4 மணி நேரம் ஊற வைக்கணும். பார்த்திங்கன்னா இதுக்கு நாட்டு சக்கரை, துருவின தேங்காய், அப்புறம் வந்து நல்லெண்ணெய், இதெல்லாம் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். இந்த கப்பில் தான் நம்ம 1.5 கப்பு உளுந்து எடுத்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம். அதே கப்பில் தான் 1.25 கப் அல்லது 1.5 கப் நாட்டு சக்கரை நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் 1 கப்பு, 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். இப்போ இதெல்லாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஊர்ன உளுந்து இருக்கு இல்லையா, இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு தான் அரைக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த வெந்தயமும் நல்லா ஊறி இருக்கும்போது நமக்கு வந்து நல்லா அது உளுந்து கூட சேர்ந்து நல்லா அரைப்பட்டு நமக்கு நல்லா நைஸாக வந்து வந்துடும். போது மாவு வரும். இப்போ தண்ணி நான் ஊற்றிருக்கேன், கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம வச்சிருக்க உளுந்தை வந்து 2 முறை அரைச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள், அரைச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம், இந்த மாதிரி இருந்தால் போதும். நம்ம தோசை மாவு மாதிரி இருந்தால் போதும். உளுந்து நம்ம கழிக்கின்றதுக்கு அது கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் அப்புறம் தண்ணி நிறையா சேர்த்து நம்ம வச்சு கிளறிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். அதனால் இப்போவே நம்ம தோசை மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோம். அதை இப்போ நான் மாவெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கோம். வச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த கப்பில் 4 கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். நாலு கப் தண்ணி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம வேணும்னா சுடு தண்ணி சூடாக பக்கத்தில் வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் கரெக்டாக இது 4 கப் நான் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து எடுத்த கப்லேயே நான் 1.5 கப் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கரைஞ்சிடட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் இருந்துச்சுன்னா நம்ம அதையும் வந்து நம்ம நல்லா அதெல்லாம் உடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை நல்லா நம்ம கரைச்சி எடுத்து ஃபில்டர் பண்ணி தான் நம்ம சேர்க்கணும். இதில் வந்து தூசி மண் எதுவுமே இல்லை, அதனால் நான் அப்படியே சேர்க்குறேன். இதில் இப்போ இந்த நாட்டு சக்கரை நமக்கு அதில் கரைஞ்சா போதும். கரைஞ்சிட்டு சூடாக இருக்குது அந்த வெல்லம் போட்டிருக்க தண்ணி. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயே வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிருக்கிற அந்த மாவெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். உளுந்த மாவு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது எல்லாமே இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம விடாமல் அதை நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறினோன்னா சீக்கிரமாக அது கட்டியாக ஆகிடும். அதனால தான் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு
10லேருந்து 15 நிமிஷத்தில் நமக்கு இந்த களி வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ இந்த மாதிரி நம்ம கிளறிக்கிட்டே இருந்து ஃபஸ்ட்டு நல்லா அது அந்த நாட்டு சக்கரை அந்த சக்கரை கூட இந்த மாவெல்லாம் நல்லா கலந்து வரும். கட்டி இல்லாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும், கட்டி பிடிக்க விடக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும், அதுக்குள்ளே அந்த மாவு நமக்கு வெந்துடும். பாருங்கள், நம்ம ஊற்றிருந்த தண்ணியே நமக்கு சரியாக இருக்குது. நான் தண்ணி இப்போ இதில் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். நான் இப்போ கிளறிக்கிட்டு இருக்கும்போதே நல்ல மணமாக இருக்குது களி. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இடுப்பு வலிக்காரங்க அடிக்கடி இதை சேர்த்துக்கலாம், கை கால் வலின்னு சொல்கிறவங்க அடிக்கடி சேர்த்துக்கலாம், ரொம்ப பலன் கொடுக்கும். அதனால் நம்ம வந்து இது நம்ம அடிக்கடி சேர்த்துக்கும் போது நமக்கு வந்து நல்லாவே நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இது மார்னிங் டிஃபனுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் கூட நம்ம இது செஞ்சு சாப்பிடலாம். பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களாந்தே நம்ம கொடுக்கலாம். இன்னும் இந்த இடுப்பு வலி இருக்குதுன்னு சொல்கிறவங்க இதெல்லாம் ரொம்ப அடிக்கடி சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இவ்வளோதான், இந்த மாதிரி தான் இந்த பதம் இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. கட்டியும் பிடிக்கல பாருங்கள், கட்டி பிடிக்காமல் நம்ம கிளறி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம துருவின தேங்காய் வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் நம்ம அதிகமாக போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தேவைப்பட்டால் இதில் நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் தேங்காய் சேர்த்துட்டேன். இதில் வந்து நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. இந்த ஏலக்காய் அரை டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, அது மிஸ் ஆகிடுச்சு. இதில் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த உளுந்தங்களி எப்படி செய்யுதுன்னு பார்த்துருப்பீங்க. இது நல்லெண்ணெய் போட்டு செய்யுங்க, அப்போ தான் ரொம்ப மணமாகவும் டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். நீங்களும் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.